அயோக்கிய ராஸ்கல் திடீர்னு வேலையை விட்டு போடான்னு நன்றி கட்ட பையன். என்னப்பா நீயா பேசிக்கிட்டு இருக்க? நானாதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் முதலாளி அந்த எஸ்டேட் ஓனர் சின்னத்துறை அயோக்கிய பையன். 20 வருஷமா மாடா உழைச்சேன். நேற்று சாயந்தரம் மலை சரிவுல காரை லேசா திருப்பினோம்னா ஒரு இடத்துல அடிபட்டுச்சு. வேலையை விட்டு போடான்ட்டான் இன்னைக்கு. ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். ஏன்பா அதுக்கு தானே இந்த புலம்புல? ஆமாம்மா, அந்த அயோக்கிய பயல பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கேப்பா பழி வாங்கணும்? அவர் இல்லன்னா இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யுங்க. இந்த எஸ்டேட்ல வேற எவங்கிட்டமா கார் இருக்குது? கார் ஓட்டுறதை தவிர எனக்கு வேற வேலை தெரியாது. அந்த பயல பழி வாங்குறதம்மா இனிமே வேலை. நீங்க சொல்லுங்க, முதலாளிய நான் தீர்த்து கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த அசட்ட பயல நாம கவனிச்சுக்குவோம். அதுக்கு இல்லைங்கப்பா, முதலாளி செத்ததுக்கு அப்புறம் வேற சொந்தக்காரங்க யாராவது வந்தா அந்த விவகாரத்தை எப்படி சமாளிக்கிறதா பாக்குறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சின்னத்துறை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இத்தனை வருஷமா பாடுபட்ட நமக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. அவனை தீர்த்து கட்ட வேண்டியதுதான். எங்கப்பா முடிச்சு கும்புறேனுங்க. இனிமே என் பையன் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காரு. நீ கட்ட கேட்டுக்கு பணக்கார பிள்ளைங்க சிநேகிதன் கேக்குறா உனக்கு? ஐயோ அப்படி இல்ல, நான் ஒண்ணும். பாரு, அவனா வந்து பேசினா கூட நீ பேசக்கூடாது. பேசினே உன்னை ஊரை விட்டே விரட்டிடுவேன். ஜாக்கிரதை. அப்பா இந்த பாரு, உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டேன். அப்படியா? அப்ப எப்ப பொண்ணு பார்க்க போறான்? எல்லாம் மனமேடையிலேயே பாத்துக்கலாம். தேதி வச்சாச்சு. ஐயோ, அது எப்படி பொண்ணு பார்க்கலன்னு என்ன உங்ககிட்ட சொல்லக்கூடாது. உன் குண்டூசி கோணு ஊசி வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிற பொண்ணும் ஜம்புலிங்கத்தோட மக ராணி. ஐயோ அப்பா அப்பா, நான் செம்பத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கேன். சுமார், உனக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் தெரிய மாட்டேங்க. எனக்கும் அடிக்கடி நெஞ்சு வலி வருது. நான் திடீர்னு மண்டையை போட்டுட்டா அப்புறம் உன்னை யாரு கவனிச்சுக்குவாங்க? கண்ட விளக்கண்ணையை விட்டு பார்க்கும் போதே இங்க அவன் சுருட்டான். உனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அத்தனை அபேஸ் பண்ணிட்டு உன்னை நடுத்தரல விட்டுருவாங்க. இந்த பாரு, முடிவா சொல்றேன், உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். உனக்கு நெஞ்சு ஒழிச்சா நீ மறந்து சாப்பிடு. எனக்கு ராணியும் கோணியும் பிடிச்ச கல்யாணம் இன்னும் வைக்கிற. அக்கா என்னடா? முதுகு தேய்ச்சி விடுதா? நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன், தேய்க்க மாட்டேன். லட்சுமி தேய்க்க சொல்லு போ. எவ்வளவு துக்கமா வந்திருக்கேன், நீங்க எல்லாம் ஜாலியா குடிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன கல்யாணம்? என்னமோ துக்கம் கிக்கம்னு சொல்ற? என்னன்னு சொல்ற? என்னன்னு சொல்லுவேன், எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பண்ணிக்க. என்ன சம்பவம், நீ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி சொல்ற. அந்த ஜம்புலிங்கத்தோட மகளை இல்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. கல்யாணம் பேசாம உங்க அப்பா சொல்ற பொண்ணே கட்டிக்க. நான் தான் இந்த கல்யாணம் நடக்காது அப்பவே சொல்லிட்டேனே. உங்க அப்பா பெரிய பணக்காரர், என்ன மருமகளை எத்துப்பாரா? அதுக்கா நீ யோசிக்கிற? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். வீட்டு விட்டு ஓடி வந்து எப்படி பழப்ப? இந்த மாதிரி அசட்டுத்தனமா எல்லாம் பேசாத. உங்க அப்பா சொல்ற பொண்ணே கட்டிக்க. உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. வாடி. என்ன நீ வர வர சோம்பேறி ஆயிட்ட? நம்ம சீக்கிரமா போய் சினிமா பார்க்கணும். என்ன வா. ஏய், இங்க ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? ஆமாண்டி. சரி சரி வா பாப்போம். ஐயோ பெரிய முதலாளி. ஐயோ இங்க எப்படி வந்தாரு? சரி தூக்கு சீக்கிரம். டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? வேணும்னா கார்ல வச்சு டவுன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா?
நெஞ்சில பலத்தை அடிபட்டு இருக்கு. ஒரு சின்ன அச்சைவை கூட அவர் ஹார்ட் தாங்காது. கொஞ்சம் பெட்டரான பிறகுனா டவுனுக்கு அழைச்சிட்டு போலாம். வலி தெரியாம இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கண்ணு திறக்கிறதுக்கு எப்படி 4 hours ஆகும். டோன்ட் வரி, நர்ஸ் இங்க இருப்பா. நான் அப்புறமா வந்து பாக்கிறேன். ஐயோ டாக்டர், அப்பா உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஒரு ஆபத்து இல்ல. பயப்பட வேணாம்ல? பயப்பட வேணும். அப்ப நான் விளையாட போலாமோ? சரி. அப்பா அப்பா சத்தம் போட்டு எழுப்பி விடாத. அவரா எந்திரிக்கிட்டோம். எந்திரிச்சது என்ன கேட்பாரு, எங்க போயிருக்கான்னு கேட்டா குப்பு விட கபடி விளையாட போயிருக்கேன்னு சொல்லு. பாலத்துக்கு அடியில. எந்த பாலம் தெரியுமா? இந்த ஊர்ல 4-5 பாலம் இருக்கு. அவர்கிட்டயே கேட்டுக்கோ சொல்லுவாரு. செய்ய சொன்ன காரியத்தை ஒழுங்கா சுத்தமா செய்துட்டு வர வேண்டாம். மூச்சு இல்லைங்கிறது பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா ஒருவேளை முதலாளி மயக்கத்துல இருந்திருப்பாரோ. ஐயோ, அட பாவிகளா, முதலாளியை நீங்க தான் அடிச்சீங்களா? ஏயா கத்துற? ஐயோ, அட பாவிகளா, முதலாளியை நீங்க தான் அடிச்சீங்களா? போலீஸ் வந்தாங்களா? வந்தாங்க. உன்னை பாதிக்காத அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா முதலாளி பொழைச்சிட்டாரு. நிலைமை ரொம்ப ஆபத்துல வந்து முடிஞ்சிடும். டாக்டர் என்ன சொல்றாரு? மோசமா தான் இருக்குன்னு சொல்றாரு. என்னங்கப்பா, அவர் செத்து விசாரணை வந்தா எல்லாரும் உள்ள போகணும். ஏயா தொட நடுங்குற? எல்லாமே நடுங்குதப்பா. நடுக்கத்தை நிறுத்து. உன்னையும் எங்க கூட சேர்த்துக்கிட்டு பங்கு தரோம்னு சொல்லிருக்கிறோமே, எதுக்காக? கொலை செய்யவா? உன்னுடைய உதவி பின்னால தேவைப்படும் இருக்காதான். இப்போ முதலாளியுடைய கதையை நாங்க முடிச்சிடறோம்னு வச்சுக்க. அந்த பைத்தியக்கார பையன் இருக்கான கல்யாணம் உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறான்ல, அவனை சமாளிக்கிறதுக்கு ஒன்னாலதான் முடியும்னு